வணக்கமகளே. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே 2 குழந்தையின் தாய் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவருடன் தொடர்பில் இருந்த இளைஞரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள அகரம் வடக்கு தெருவை சேர்ந்தவர்தான் சந்திரலிங்கம். இவருடைய மனைவிதான் தேவிகலா. இவர் அதே பகுதியை சேர்ந்த லிங்கராஜ் என்ற இளைஞருடன் தகாத உறவில் வைத்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக இவர்கள் இருவரும் நெருங்கி பழகி வந்திருக்கிறார்கள். இதனை அறிந்த கணவர் சந்திரலிங்கம் மனைவியான தேவிகலாவை கண்டித்துள்ளார். இந்த நிலையில்தான் தேவிகலா வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த லிங்கராஜ் தேவிகலாவை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்று விட்டார். தகவல் அறிந்து வந்த ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் போலீசார் உயிரிழந்து கிடந்த தேவிகலாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தலைமறைவான லிங்கராஜையும் தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் திருச்செந்தூரில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் அவர் பதுங்கியிருந்தது தெரிந்து போலீசார் அங்கு சென்று அதிரடியாக அவரை கைதும் செய்தனர். அப்போது தன்னை தேவிகலாவின் கணவர் அடிக்கடி மிரட்டியதாலும் தன்னுடன் பேசுவதை தேவிகலா தவிர்த்ததாலும் தேவிகலாவை கொலை செய்ததாக போலீசாரிடம் லிங்கராஜ் பரபரப்பான வாக்குமூலம் அளித்திருக்கிறார்.